வணக்கம் மக்களே. பக்ரீத் பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கல்பாசம் நல்லா கசக்கி உள்ளே போட்டுக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பல்லாரி வெட்டி வச்சுருந்த பல்லாரியை போடுறோம். இது எத்தனை படிக்குன்னு கேட்டிங்கன்னா 3.5 படி, அதாவது 5 கிலோ பிரியாணிக்கான அளவு. வெங்காயம் 1 கிலோ போட்டிருக்கோம், பல்லாரி. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சது, அது ஒரு 1 கிலோ பேஸ்ட்டாக. அடுத்து பூண்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிலோவுக்கு 100 நாங்கள் போடுவோம் பூண்டு. அதே மாதிரி இஞ்சி 5 கிலோவுக்கு 1/4 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி. ஏன்னா எங்கள் வீட்டில் உரப்பு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பத்தலைன்னு சொல்லிட்டு திருப்பி இஞ்சி பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் திருப்பி போடுறாங்க. இப்போ பிரியாணி மசாலா தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், அது ஒரு 5 ஸ்பூன் கணக்கு போடுவோம். கிலோவுக்கு 1 ஸ்பூன் கணக்கில். மிளகாப்பொடி நம்ம அளவாத்தையும் போடுவோம். மிளகாப்பொடி ஒரு 50 கிராம். அப்புறம் அதுவும் பத்தலைன்னு திருப்பி 1 ஸ்பூன் போடுறாங்க. இப்போ இந்த பதத்தில் வந்த பிறகு தக்காளி போடணும். தக்காளி போட்டு, தக்காளி எவ்வளோன்னா தக்காளி 1 கிலோ. கொஞ்சம் உப்பை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும், அப்போத்தையும் நல்லா வேகும். அதை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். புதினா மல்லி இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். மட்டன் 5 கிலோ குக்கரில் வேக வச்சுருக்குறோம். அதை அப்படியே இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை அளவு பார்த்து அதையும் ஊற்றிட்டு மட்டனையும் வேக வச்ச மட்டனையும் அதிலே போட்டுருவோம். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரையில் நல்லா மட்டனில் உப்பு பிடிச்சி நல்ல மணமாக இருக்கும். அப்போ நம்ம அளவு தண்ணி வச்சு கொதி வந்த பிறகு அரிசி அதிலே போட்டுற வேண்டியதை போட்டு அப்படி தம்ம போட்டு விட்டோம்னா சரியாக போச்சு. இப்போ அரிசி அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5 கிலோவுக்கு 3.5 படி வரும் அரிசி. படிக்கணக்காக பார்த்திங்கன்னா 3.5 படி வரும். 3.5 படி அளந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் நம்ம வீட்டு சமையல் மாஸ்டர். ரொம்ப நல்லா சமைப்பார். அப்படியே அரிசியை போட்டாச்சு. கலந்து தண்ணியை ஊற்றிட்டாங்க. அப்படியே ஒரு கிண்டு கிண்டிட்டு நல்லா எல்லா பக்கமும் அரிசி போகிற மாதிரி கிண்டிட்டு தம் போட்டாச்சு. தம்மையும் உடைச்சாச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பேக் பண்ண போகிறோம்.